பிரைஸ் த லார்ட். இந்த 39வது நாள் ஃபாஸ்டிங் அட்டன் பண்ணுற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துதல் தெரிவிக்கிறேன். ஸோ இந்த 39வது நாள் நம்ம எதை குறித்து தியானிக்க போகிறோம்னா, ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து தியானிக்க போகிறோம். நமக்காக இந்த உலகத்தில் மறித்து, நமக்காக இந்த உலகத்தில் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் உயிரோடு கூட எழுந்தார், உயிர் தெழுந்தார், மறித்து 3ஆம் நாளில் ஆண்டவர் உயிரோடு கூட எழுந்தார். எதற்காக? உங்களுக்காக, எனக்காக ஆண்டவர் உயிரோடு கூட எழுந்தார். நம்ம ஒரு செத்த தெய்வத்தை வணங்கவில்லை, உயிரோடு இருக்கிற தேவனை நம்ம வணங்குகிறோம். அவருடைய கல்லறைகள் பார்த்தீங்கன்னா திறந்திருக்கிறது. எல்லாருடைய கல்லறையும் மூடப்பட்டு இருக்கும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறது. அவர் என்றும் ஜீவனோடு இருக்கிறார் அப்படின்றதற்கு அடையாளமாய் ஆண்டவருடைய கல்லறை திறந்திருக்கிறது. அதற்காக நம்ம ஆண்டவரை நம்ம துதிக்க போகிறோம்ப்பா. எனக்காக நீங்கள் உயிர் தெழுந்தீங்க, எனக்காக நீங்கள் திரும்பி மீண்டும் வரப்போறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரை துதிப்போமா. அதற்கு ஆதாரமாய் சில வசனங்களை நம்ம பார்ப்போம். மத்தேயு 28:6, அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். ஆண்டவர் எங்கே இல்லை, அவர் கல்லறையில் இல்லை, அவர் சொன்னபடியே அவர் உயிர் தெழுந்தார். அதை தான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தன்னுடைய பிறப்புக்கு முன்பாகவே அவருடைய உயிர் தெழுதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதேபடிதான் அவர் சொன்னபடி உயிர் தெழுந்தார். ஆண்டவர் என்ன சொன்னாரோ, சீஷர்களிடத்துல சொன்னாரோ, அதன்படியே அவர் உயிர் தெழுந்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 24:6-7 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். அவர் கலிலாவில் இருந்தபோது மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாளில் உயிர் தெழுந்திருக்க வேண்டியதென்று உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் தனக்கு என்ன சொல்லுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உயிர் தெழுந்த தேவனாய் இருக்கிறேன். நான் கலிலேயா இருந்த மனுஷர்கள் பாவியான மனுஷர்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாளில் உயிர் தெழுவேன். நம்முடைய பாவங்களுக்காக அவர் அறையப்பட்டார், நமக்காக அவர் உயிர் தெழுப்பட்டார். இன்றும் அவர் ஜீவனோடு இருக்கிறார். ஒருவேளை எனக்கு சுத்தி இருக்கிற காரியங்களை பார்த்தா ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு நீங்க ஒரு சிந்தனையில இருக்கலாம். ஆண்டவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார், அவர் இன்றும் ஜீவிக்கிறார். ஏன்னா அவர் உயிர் தெழுந்த தேவனாய் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 15:3-4 சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் அவர் உயிர் தெழுந்தவராய் இருக்கிறார். அவர் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். யோவான் 11:25 சொல்லப்பட்டிருக்கிறது. நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லுங்கள். ஆண்டவர் மரித்தாலும் அவர் பிழைத்திருக்கிறவராயிருக்கிறார். அவர் இன்றும் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார். அவரை நோக்கி நம்ம பாடுவோமா. உயிர் தெழுந்தாரே அப்பா, நீங்க உயிரோடு இருக்கிறீங்கப்பா, உயிரோடு இருக்கிற தேவன், நீங்க மீட்பர், உயிரோடு இருக்கிறார், நீங்க இன்றும் ஜீவனோடு இருக்கிறீங்கப்பா, எனக்காக உயிர் தெழுந்தீங்கன்னு ஆண்டவரை நோக்கி நம்ம துதிப்போமா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆமை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக அப்பா மறித்து எங்களுக்காக உயிர் தெழுந்திரே, அதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. உள்ளத்தில் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே உமக்கு நன்றி, போதுமானவரே உமக்கு நன்றி, இரக்கம் உள்ளவரே உமக்கு நன்றி ஏசப்பா. ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கத்திற்காக, அப்பா உம்முடைய காருண்யத்திற்காக உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் ஆண்டவரே. உயிர் தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே, சுயன் சொந்தமானாரே, உயிர் தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே, சுயன் சொந்தமானாரே. அவர் உயிரோடு எழுந்தார். அவர் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் அவர் நமக்குள்ளே இருக்கிறார். அந்த தெய்வத்தை நம்ம நன்றி செலுத்துவோம். அப்பா ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நீங்க இன்று உயிரோடு இருக்கிறீங்க. என்னுடைய பிரச்சனையின் மத்தியில நீங்க உயிரோடு இருக்கிறீங்க, என் வியாதியின் மத்தியில நீங்க உயிரோடு இருக்கிறீங்கப்பா. நான் ஒரு மரித்த தெய்வத்தை, ஒரு கல்லோ மண்ணோ வணங்கலப்பா, இன்று உயிரோடு இருக்கிற உயிர் தெழுந்த வல்லமை தேவனை நான் வணங்குகிறேன் அப்பா. இந்த
உயிர்த்தெழுதல் வல்லமையினால் எல்லா நோய்களும் சுகமாவதாக, எல்லா பிரச்சனைகளும் நீங்குவதாக. அப்பா ஆண்டவரே, நீர் எங்களுக்காக மரித்து உயிர்த்தீரப்பா. இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா கட்டுண்டவர்கள் எல்லா கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும் அப்பா. உயிர்த்தெழுதல் வல்லமையினால நாங்கள் ஜெபிக்கிறோம் 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 ஆண்டவரே. உம்முடைய நாமத்தில் நாங்கள் ஜெயத்தை எடுத்துக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அவர் நமக்காக மரித்தார், நமக்காக அவர் 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த தேவனை நம்ம துதித்து மகிழுவோம். ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.